நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சபரிமலையில் தர்மசாஸ்தாவாக வீற்றிருக்கும் ஸ்ரீ ஐயப்பனுக்கு உடன் பிறந்தவர்கள்னு சொன்னா அது விநாயக பெருமானும் முருகப்பெருமானும்ங்கிறது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் ஸ்ரீ ஐயப்பனுக்கு உடன் பிறந்த சகோதரியும் இருக்காங்க. ஏன் அவங்கள பத்தி நாமெல்லாம் பெருசா பேசப்படுறது இல்லை? அவங்களுக்குன்னு தனித்துவமான திருக்கோவில்கள் ஏன் அமைக்கப்படல? அப்படியே நாம் அவங்கள வழிபட்டா நமக்கு ஏதேனும் பாவம் வந்து சேருமா? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். மேலும் சிவபெருமானின் சகோதரியான அசாவரி பத்தியும் பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானையும் ஐயப்பனையும் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது எப்படி ஐயப்பனுக்கு சகோதரி இருக்காங்கன்னு நீங்க உறுதியா சொல்றீங்கன்னா, பரம்பொருளான சிவபெருமானின் புகழை பாடுகிற சிவபுராணத்தில் இதை பற்றிய கதை ஒன்று இருக்கு. ஒருமுறை சிவபெருமான் கைலாயத்தில் பார்வதி தேவியிடம், பார்வதி, எனக்கு பூலோகத்தில் சில வேலைகள் இருப்பதால் நான் சிறிது காலம் உன்னை பிரிந்து பூலோகம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்று கூறி ஒரு மரத்தை காண்பித்து, சக்தி, இதுதான் கற்பக விருட்ச மரம். நான் இல்லாத சமயம் உனக்கு ஏதேனும் தேவையோ ஆசையோ இருந்தால் இம்மரத்தின் முன் நின்று கேட்டால் உடனே உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு கைலாயம் விட்டு புறப்படுறாரு சிவபெருமான். அடுத்த நாள் சிவனை பிரிந்து தனிமையில் இருந்த உமாதேவியார் தனக்கு 2 மகன்கள் உண்டு, எனினும் கொஞ்சி விளையாட ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு வருத்தப்பட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு தாயானவள் தனக்கு எத்தனை ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது இயல்புதான்னு சொல்வாங்க. அது போலதான் அன்னை பார்வதி தேவியின் ஆசையும். திடீரென அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது கற்பக விருட்ச மரத்தை பத்தி. நேரா அந்த மரத்துக்கு முன்னாடி போய் தனக்கு என்னுடன் பேசி சிரித்து விளையாட ஒரு அழகான பெண் குழந்தை வேணும்னு கேட்கிறார். போது பல்லக்குல தான் தூக்கிட்டு போகணும்னு சொன்னதுனால அனைத்து தேவர்களும் சேர்ந்து பல்லக்குல தூக்கிட்டு போயிருக்காங்க நகுசனை. அப்படி தூக்கிட்டு போன தேவர்கள்ல ஒருத்தர் தான் அகத்தியர். அது அகத்தியர் தான் தெரிஞ்சுக்காத நகுசன் சர்ப்ப சர்ப்ப என்று சொல்லி சாட்டையால அடிச்சிருக்கிறான் அகத்தியரை. சர்ப்ப என்றால் சமஸ்கிருதத்துல பாம்பு என்று அர்த்தம். அதனால கோபம் கொண்ட அகத்தியர், என்னை சர்ப்ப சர்ப்ப என்று சொன்ன நீ இப்பொழுதே சர்ப்பமாக மாறுவாய்னு சாபமிட்டதாலையும் சர்ப்பமாக மாறினான் நகுசன். எப்பொழுது கிருஷ்ணரோட பாதம் உன்மேல படுதோ அப்பதான் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப காலமா சர்ப்பமாவே அலைஞ்சிட்டு இருந்த நகுசன் மகாபாரதத்துல வடநாட்டுக்கு போயிருந்த கிருஷ்ணன் ஒரு முறை காலால் எட்டி உதைத்த போதுதான் நகுசனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. சில காலங்கள் கழித்து கைலாயத்துக்கு திரும்பி வந்த சிவபெருமான் இது யாருன்னு கேட்க அசோக சுந்தரி நான் தான் ஆசைப்பட்டு படைச்சேன்னு சொல்லவும், என் அனுமதி இல்லாமல் எப்படி நீ இப்பெண்ணை படைக்க முடியும்? இவள் எனக்கு எப்படி மகளாக முடியும்? சிவபெருமான் கோவப்பட்டுக்கிட்டதாலதான் அசோக சுந்தரிய இன்று வரை திருக்கோவில்கள் வைத்து வழிபடலன்னு சொல்றாங்க. எனினும் நம்ம நாட்டுல தான் அசோக சுந்தரிய பத்தி பெருசா பேசப்படல வணங்கப்படலன்னாலும் வடநாட்டுல பாலா என்ற பெயரோடு திருக்கோவில் வைத்து வணங்குறாங்க. அதுலயும் குஜராத்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த அசோக சுந்தரி. நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ நிறைய பேர் வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த அசோக சுந்தரி அம்மனை. படைக்கும் தொழிலை பிரம்மனும், காக்கும் தொழிலை மகாவிஷ்ணுவும், அழிக்கும் தொழிலை சங்கரனும் சிறப்பா அண்டத்தை இயக்கிட்டு இருக்காங்க. ஆதி அந்தமான பரம்பொருளாக விளங்கும் சிவபெருமானுக்கு சொந்தம்னு சொன்னா அது பார்வதி தேவி, கணேசன், முருகன், ஐயப்பன்னு நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா அவருக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா சிவனின் சகோதரிய பார்வதி தேவி தான் விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த கதையில நம்ம பார்க்கலாம். சிவபுராணத்தின் படி சிவனுக்கு அசாவரி என்ற சகோதரி உள்ளதா கூறப்பட்டிருக்கு. சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கைலாயத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. என்னதான் தெய்வமாக இருந்தாலும் தன் வீட்டை பற்றியும் பெற்றோர்களை பற்றியும் கவலையிலேயே பார்வதி தேவி இருந்திருக்காங்க. சிவபெருமான் பார்வதி தேவியை அன்போடு கவனிச்சுக்கிட்டாலும் சிவபக்தர்கள் பார்வதியை போற்றி வணங்கினாலும் பார்வதி தேவிக்கு மனதில் ஒரு குறை இருந்துட்டே இருந்திருக்கு. இதை உணர்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வேணும்னு கேட்க பார்வதி தேவி என் தனிமையை போக்கிக் கொள்ள மனம் விட்டு பேச துணையாக இருக்க ஒரு சகோதரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு சிவன் சரஸ்வதி தேவியை நான் என் சகோதரியாக தான் கருதுறேன், நீ அவரிடம் உன் உணர்வை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பார்வதி தேவியோ அவர் பிரம்மதேவனின் மனைவி, அவர் பிரம்மலோகத்தை விட்டு இங்கு
நான் நினைக்கிற நேரத்தில் அவங்களால வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு சில முக்கிய வேலைகள் இருக்கு, அது சரி வராதுன்னு சொல்லிட்டாங்க. பார்வதி சொல்றது நியாயம் இருக்குன்னு உணர்ந்த சிவபெருமான், நான் உனக்காக ஒரு சகோதரியை போன்ற பெண்ணை உருவாக்குறேன், ஆனால் அவரை கடைசி வரைக்கும் நீ தான் சரியா பார்த்துக்கணும்னு சொல்றாரு. அதற்கு பார்வதி தேவியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு பெண்ணை எப்படி உருவாக்குறதுன்னு சரியா தெரியாத சிவபெருமான் தன்னையே மனதில் நிறுத்தி தன்னை போன்றே ஒரு பெண்ணை உருவாக்க நீண்ட படர்ந்த முடி, அகன்ற தோள்பட்டைன்னு பார்க்க சிவனை மாதிரியே இருந்திருக்காங்க. அவருக்கு அசாவரின்னு பேரும் வச்சிட்டாரு. ஈசனால் உருவாக்கப்பட்ட அசாவரியை உணவு ஊட்டி தன் மனக்குறைகளை கூறி நல்லாவே பார்வதி தேவி கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லயே பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் அசாவரியோட பசி அடங்கின பாடு இல்லையாங்க. மேலும் மேலும் கேட்டுட்டே இருந்திருக்காங்க. சொல்லப்போனா கைலாயத்தில் இருந்த உணவுகள் அத்தனையுமே தீர்ந்துடுச்சாம். இதை பற்றி சிவபெருமான் கிட்ட சொல்லலான்னு பார்வதி தேவி போயிருக்காங்க. போன வழியிலேயே அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அங்கே வந்த சிவபெருமான் பார்வதி தேவி எங்கன்னு அசாவரி கிட்ட கேட்கவும் அவரை தான் பார்க்கவே இல்லைன்னு பொய் சொல்லி தன்னோட அகன்ற பாதத்தால் மிதிச்சிருக்காங்க. அசாவரியோட பாதத்துக்கிட்ட தான் பார்வதி தேவி இருக்காங்க அப்படிங்கிறத சிவபெருமான் தன்னோட சக்தியால் தெரிஞ்சுக்கிறாரு. அசாவரியோட மோசமான நடவடிக்கையை கண்ட பார்வதி தேவி கைலாயத்தை விட்டு அசாவரி போயிடணும்னு சொல்லி பார்வதி தேவி கோவப்படுறாங்க. அதற்கு ஈசன் பார்வதி தேவியிடம் கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன்னு நீ சொன்ன வாக்க ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்றாரு. உடனே பார்வதி தேவியும் மன்னிப்பு கேட்டுட்டு அசாவரிக்கு ஒரு பிறவில நல்ல பண்புகளோட நல்ல அழகான ஒரு பெண்ணா படைப்பு கொடுங்கன்னு சொல்றாரு. ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு ஈசன் மறுத்துட்டாரு. ஒருத்தங்க மோசமான நிலைமையில இருக்கும்போது அவங்கள நாம பார்த்துக்காம அவங்க நல்ல நிலைமையில இருக்கும்போது அவங்க கிட்ட போய் உறவு கொண்டாடுறது நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி கைலாயத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க அசாவரிய. அப்படி அனுப்பப்பட்ட அசாவரி குஜராத்ல அசாவரி தேவிங்கிற பேரோட திருஸ்தலமும் அமைஞ்சு மக்கள் அவங்கள வழிபட்டுட்டு இருக்காங்க. இந்த கதையில யார் மேல தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.